தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இது உங்கள் அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சைடு காரைக்குடி பக்கம் செய்யக்கூடிய சூப்பரான உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 40 சின்ன வெங்காயம் கட்டாயம் தேவைப்படும். காரம் இந்த மிளகாய் மட்டும்தான், அதனால 30லேருந்து 40 வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய், நான் 30 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை வெட்டிட்டு மிளகாயோட காம்பை எடுத்துடலாம். இந்த ஒரு பூண்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே தோலோடே போட்டு நம்ம நச்சிடலாங்க. இந்த மாதிரி தோலோடே நச்சாச்சு. 50 ml எண்ணெய் போட்டுக்கலாங்க. இதுக்கு நம்ம ஜீரகம் மட்டும்தான் பொரிய விட போகிறோம். சோம்பு, பெருஞ்சீரகம். இது பொரிஞ்சதும் முதல்ல நம்ம மிளகாய் வத்தல் தான் போடணும். வத்தல் நல்லா பொன்னிறமாக வறுபடணுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சா? இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வேக விட்டுடலாம். ஒன்னொன்னையும் கரெக்டான பதத்தில் வதக்கி எடுங்க. உப்பு கறி செம்மையாக வருங்க. சூப்பராக வதங்கிடுச்சா? இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக 3 கொத்து கருவேப்பிலையை அது தலையில் போட்டுருங்க. கருவேப்பிலைக்கு அப்புறமா நம்ம நச்சு வச்சோம்ல பூண்டு, அதை இது தலையில் போட்டுடலாம். ஆக இவங்க 4 பேரும் சூப்பராக வதங்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ட்ரி நம்ம தலைவர் சேர்த்துடலாமா ஆட்டுக்கறியை. இப்போது இந்த ஹீட்லேயே நல்லா போட்டு இதுவை நல்லா பரட்டிடுங்க. இப்போது இந்த சூட்லேயே நல்ல ஒரு சுருள் வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 1/2 டம்ளர். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். இப்போது கொதி வந்துருச்சா? இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கறி எல்லாத்துலேயும் ஈவனாக உப்பு சார்ந்துருங்க. அதனால தான் வெயிட் பண்ணோம். உப்பு போட்டதும் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சுவையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதோட உப்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம நாக்கில் வச்சதும் கொஞ்சம் துடிப்பாக இருக்கணும். அப்போ தான் கறியில் வெந்து சார்ந்து வரும்போது கரெக்டாக வரும். குக்கர் விசில் போட்டு 6 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 6 விசிலுக்கு அப்புறமா குக்கரை சிம்மில் போட்டுருங்க. 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். ஸ்டீமெல்லாம் போய் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பனில் கொதிக்க விட்டு இந்த மாதிரி சுருளை வேக விட்டுருங்க. சூப்பரான உப்பு கறி தயாராகிடும். உப்பு கறி செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தை உடனே கழுவ போட்டுறாதீங்க. கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். அபுக்குட்டி ஆக்காட்டு எப்படி இருக்கு? சூப்பர். என்னதுமா அது காரசாரமா இருக்கு? பிடிச்சிருக்கா? இதான் உப்பு கறி சாதம். மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.